எப்போவோ வச்ச பிளான்ட்டு தான் இதெல்லாம். இப்போ நம்ம புதுசா வந்து மாடி தோட்டம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அதை நம்ம கன்டினியூவாக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 30 டேஸ்க்கு ஒரு கோல் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேனா இல்லையான்ட்டு. ஏன்னு கேட்டால் ஏற்கனவே நிறைய டைம் இதை மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் பாதியில் வந்து செடியெல்லாம் வந்து கட் பண்ணி தூக்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த தடவை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிளான்ட்லேருந்து இந்த கத்திரிக்காயோட நடவு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்க போகிறேன். என்ன ஹெல்ப்புன்றதை நான் வந்து கொஞ்சம் வீடியோ பாதியில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னென்ட்டு. இந்த கத்திரிக்காய் செடி நடவு பற்றி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாதம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வச்சு ஒரு 6 மந்த்து கிட்ட இருக்கும். ஸோ இது பூவே பூக்கலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கள். இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் செடி இது போன பொங்கலுக்கு அந்த பொங்கல் இருக்கு இல்லையா, பொங்கலுக்கு நம்ம கட்டுவோம்ல, அதை வந்து கொஞ்சமாக அந்த களிமண்ணோடையே இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் லைட்டாக துளிர் விட ஆரம்பிச்சிது. அதை நான் எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி இந்த கத்தாழை கூட வச்சு விட்டேன். அது நல்லா துளிர் வந்துடுச்சு. பட் இப்போ அந்த புயல் அடிச்சது இல்லையா, அதில் சாஞ்சி அந்த கிளை மட்டும் உடஞ்சிடுச்சு. அது உடஞ்சதுனால என்ன ஆகிடுதுன்னா காஞ்சிடுச்சு. இப்போ வர பொங்கலுக்கு இந்த மஞ்சள் தான் வந்து நாங்கள் வந்து கட்டிட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ நேற்று நான் வந்து பிளான்ட் உங்கள்கிட்ட லைனாக காமிச்சிருப்பேன். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு ஆர்கனைஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேலே தூக்கி நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அந்த டேங்க் இருந்தது. அந்த டேங்க்கை எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே வந்து நீ ஏதாவது காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மிளகாய் கொத்தமல்லி அந்த மாதிரி ஏதாவது காய வைக்கிற அப்படின்னா இது மேலே காய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டையை மட்டும் எடுக்காமல் அப்படியே விட்டுட்டார். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் செடியெலாம் கீழே வைக்கிறத பார்த்துட்டு அவரே சொன்னார், இந்த தரை வந்து வேஸ்ட் ஆகிடும், அதனால் நீ என்ன பண்ணு மேலே தூக்கி வச்சிரு அப்படின்னாங்க. நான் தான் சொல்ல கேட்காம இந்த மழையில் பாருங்கள் இந்த இடம்லாம் ஒரு மாதிரி சிமெண்ட் எல்லாம் பேர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நியூ இயருக்கு புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குள்ள தான் மாடி தோட்டம் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி செல்ல பிள்ளை. இவர் வந்து ஸ்ட்ரீட் டாக் தான். இருந்தாலும் அவர் வந்து எங்கள் கூட பழகினதுனால எங்கள் வீட்டே இருப்பார். என்ன பண்ணால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்று நான் செடியெலாம் நட்டேன் இல்லையா, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இன்னொரு விஷயம் இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாடி தோட்டத்தை பார்க்குறதுக்குன்னு ஒரு 30 மினிட்ஸ் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறதுக்கு அண்ட் அது பராமரிப்புக்கு வேறு ஏதாவது என்ன பண்ணலாம், வீடியோ எடிட்டிங்லேருந்து எல்லாமே வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சிடணும். வீடியோ எடுக்கிறதுலேருந்து அப்லோட் பண்ணுற வரைக்குமே ஒரு 30 மினிட்ஸில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானிங்கில் நான் இறங்கியிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் இது கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா வந்து பார்த்தா ஒரே குப்பையாக இருந்தது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம், அப்போ தான் வந்து ஒரு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் வந்துட்டு இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற சின்ன இடத்தையாவது கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நம்மள செய்கிற வேலையை நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2 நாள் கரெக்டாக முடிச்சிட்டேன். காலையில் வந்ததும் செடியை பார்க்குறது, தண்ணி ஊற்றுறது, புதுசாக பிளான்ட் ஏதாவது வைக்கலாமா ஐடியா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த குட்டியோண்டு கார்டனுக்குள்ளே நின்று செக் பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பெருக்கணும் இல்லையா, இந்த தழையெல்லாம் இந்த இத்தனை மாதன்ற பாருங்கள், இப்போலாம் இந்த தழையெல்லாம் கீழே கொட்டி கிள்ளி போட்டிருந்தேன் நான் அந்த செடியிலேருந்து. அந்த அடுத்தடுத்த இதுக்கு வந்து கிளை துடுக்கணும் அப்படின்றதுக்காக இலையெல்லாம் கிள்ளி கீழே போட்டிருந்தேன். அதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. அதை காஞ்ச உடனே தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இதுவும் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் தான் பார்த்தேன். இந்த மாதிரி வந்து இலைகளையும் வந்து நம்ம தொட்டியில் போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து உரமாக தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மண் இவ்வளோ மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் எல்லாமே வந்து எங்கள் ஜெரி பையன் இருக்கான் இல்லையா, அந்த குட்டி பையன், அந்த டாக், அவர் என்ன பண்ணிட்டாரு, நேற்று நான் வந்து பாண்டில் அந்த நம்ம மண் அள்ளின்னு வர பாண்டில் வந்து அள்ளி வச்சுருந்தேன். அவனுக்கு என்ன தோணுச்சின்னு தெரியல, என்னடா இது புதுசாக நம்ம தோட்டத்துக்கு வந்து இந்த பாண்டில் மண் இருக்கே, ஈரமாக கொஞ்சம் இருந்தது. அதை என்ன பண்ணிட்டான், எப்பயும் போல் நம்ம தெருவில் தோண்டுவாங்கள்ல நாய்ங்களாம், அதை மாதிரி வச்சுட்டு பீச்சில் தோண்டுற மாதிரி நல்லா ஆழமாக தோண்டி எல்லா மண்ணையும் அதில் இருக்கிற எல்லா மண்ணையும் அள்ளி வெளியே தள்ளிட்டான். அந்த ஆழமாக நோண்டிகிட்டே போனான் பொழுது அதில் ஒன்றுமே இல்லைன்னொன்னே பாதியிலே விட்டுட்டான். நல்ல வேளை அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன். பக்கத்தில் இருந்த அந்த
கொக்கோ பீட்டோட தண்ணி தெளித்து வச்சுருந்தேன். அதை நோண்டாமல் இதை மட்டும் நெல்லை நோண்டி மண்ணெல்லாம் தள்ளிட்டான். இப்போ எல்லா செடிக்கும் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஊற்றிடலாம் அப்படி இப்போ வந்துட்டோம் அப்படியே நம்ம தண்ணிலாம் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்போ வீடியோவில் அது கட் ஆகிடுச்சி. நானும் செட் பண்ணாமல் அந்த தண்ணி ஊற்றுறது வீடியோவில் வரும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றுறது மட்டும் வரவே இல்லை. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கும் போது அந்த தண்ணி ஊற்றுறது வந்து எப்படி வந்து ஊற்றுறேன்றதை பாருங்கள். பார்த்திங்கன்னா இன்னும் நான் வந்து அந்த என்னென்னலாம் மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. கத்திரிக்காய் வந்து இது வரைக்கும் நிறைய வீடியோஸில் நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். கத்திரிக்காய் வந்து அந்த அளவுக்கு வந்து ஈல்டு கொடுக்காது, அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வந்து ஒரு 10 செடி கிட்ட வந்து இந்த கத்திரிக்காய் செடி வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க என்ன அவங்கக்கிட்ட நான் வந்து இது வந்து கொஞ்சம் நானும் வந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டப்போ எனக்கு அந்த 2 செடியை கொடுத்துருந்தாங்க. அது கொடுத்தே ஒரு 6 நாள் 7 நாள் இருக்கும். நான் எப்போவோ வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வாங்கினது. அந்த செடி வந்து வளர்ப்பை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் கமெண்ட் கேட்க போகிறேன். எந்த மாதிரிலாம் அதுக்கு வந்து தொழு உரம் கொடுக்கலாம், என்ன ஒரு மண்கலவை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு நான் வந்து அந்த செடியை வந்து நடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் இது எப்படி நம்ம வந்து பராமரிப்பு பண்ணிவிட்டு நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். அதோட முனையை வந்து கத்திரிக்காய் செடியோட அந்த வளர்ந்து வர அந்த முனையை கட் பண்ணி விட்டுட்டா பக்க களைகள் தான் வரும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இது வந்து இப்போ தான் செடி நட போகிறேன். எனக்கு என்ன பயம்னு கேட்டேன்னா, நான் நட்ட உடனே அந்த முனையை கிள்ளி விட்டுட்டேன், சைடெல்லாம் எப்படி முளைக்கும் அப்படின்றது வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னா, ஒரு செடியில் ஃபஸ்ட்டு உடச்சி பார்ப்போம். அடுத்தது பக்க களைகள் வந்தது அப்படின்னா அடுத்த செடியிலையும் நம்ம வந்து கிள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு எதாவது ஐடியா தோணுச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இன்னும் நான் இந்த மண்கலவை கூட என்னென்ன கலக்கலாம் அப்படின்றதும் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற மண் பார்த்திங்கன்னா மணல் மாதிரியும் இருக்காது, செம்மண் மாதிரியும் இருக்காது. மண் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் கலரில் இருக்கும். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மண்ணோட இதுவை காமிக்கிறேன். இந்த மண்ணுக்கு எந்த மாதிரி உரத்தை போடணும் அப்படின்றதும் உங்கள்கிட்ட தான் நான் கேட்க போகிறேன். நீங்கள் தான் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து பதில் சொல்ல போகிறீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாடி தோட்டத்தை என் கூட நீங்களும் சேர்ந்து தான் என் கூட ரன் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஆதரவோடு தான் நான் வந்து இந்த மாடி தோட்டத்தை வந்து வச்சுருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து தான் வந்துட்டு அடுத்தடுத்து நான் என்னென்ன செடி வளர்க்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தேன், நிறைய புதினா செடி இருந்தது. அந்த புதினா செடின்ற பாருங்கள், புதினா வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அது இருந்தது. அதை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு புதினா நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தேன், புதினாவை வந்துட்டு ஒரு 4 நாளைக்கு வந்து தண்ணியில் வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நேற்றே நான் வந்து புதினாவை வந்து கிள்ளிட்டு ஒரு சின்ன டப்பாவில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நேற்று போடுற 2 நாள் வீடியோவுக்கே நான் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ண எல்லாருக்குமே நன்றி. மேலும் நிறையா ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவில் தான் என்னோடய சேனல் வந்து க்ரோ ஆகுன்ற அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் நான் வந்து கத்திரிக்காய் செடி நடுறதை பற்றி யோசிக்கணும். தேங்க்யூ.